இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மகனை அலட்சியப்படுத்தியதாக ஜெயின் ரியான் பெற்றோருக்கு எதிராக குற்றச்சாட்டு. ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜெயின் ரியானை காயம் ஏற்படும் அளவுக்கு அலட்சியம் செய்ததாக அவனது பெற்றோருக்கு எதிராக இன்று பெடலிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 29 வயதுடைய ஜெயின் ஜக்வான் மற்றும் இஸ்மானிரா அப்துல் மனாஃப் ஆகிய அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். 6 வயது ஜெயின் ரியானை பராமரிக்கும் பொறுப்பை கொண்டிருந்த அவர்கள் காயம் ஏற்படும் அளவுக்கு அவரை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நண்பகல் மணி 12க்கும் டிசம்பர் 6ஆம் தேதி இரவு மணி 9:55க்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி வீட்டிற்கு அருகில் உள்ள சிற்றோடைக்கு அருகில் இருந்த சிறுவன் ஜெயின் ரியானின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவனது கழுத்திலும் உடலிலும் தற்காப்புக்காக போராடிய காயங்கள் இருந்தது சவ பரிசோதனையில் பின்னர் தெரிய வந்துள்ளது. இவ்வேளையில் நேற்று கைது செய்யப்பட்ட ஜெயின் ரியானின் தாத்தாவும் பாட்டியும் 24 மணி நேர விசாரணைக்கு பின்னர் இன்று போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை பெடலிங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷருல் நிசாம் ஜாஃபர் உறுதிப்படுத்தினர். சபா சரவாக் வரைபட லேபிள்கள் இடம் மாறிய விவகாரம் மன்னிப்பு கோரியது புரோட்டான். சபா மற்றும் சரவாக் மாநிலங்களை வரைபடத்தில் லேபிள் இடுவதில் ஏற்பட்ட தவறுக்காக தேசிய கார் உற்பத்தி நிறுவனமான புரோட்டான் மலேசியர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த தவறுக்காக வருந்துவதாக ஒரு அறிக்கையின் வாயிலாக புரோட்டான் கூறியுள்ளது. மலேசியாவின் பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் புரோட்டான் நிறுவனம் மதிப்பளிக்கிறது. அனைத்து மாநிலங்களையும் சமமாக மதிப்பதாகவும் கொண்டாடுவதாகவும் புரோட்டான் கடமைப்பட்டுள்ளது. எனவே ஏதேனும் தவறாக புரிதல் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். பொதுமக்களின் கருத்துக்களை வரவேற்கிறேன் என புரோட்டான் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் எதிர்காலத்தில் அதுபோன்ற தவறு எதுவும் நிகழாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என புரோட்டான் உத்தரவாதம் அளித்துள்ளது. முன்னதாக சபா மற்றும் சரவாக் மாநிலங்கள் இடம் மாறியிருந்த வரைபடம் ஒன்றை சமூக ஊடகங்களில் வைரலானது. புரோட்டான் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மலேசியாவின் முதல் மின்சார வாகனமான இ-மாஸ் வெளியீட்டின் போது திரையில் ஒளிபரப்பப்பட்ட வரைபடத்தில் அந்த தவறு நிகழ்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஈப்போவில் பிள்ளையின் முன்னிலையில் மனைவியை கத்தியால் குத்திய கணவர் கைது. பேராவில் ஈப்போவுக்கு அருகே கம்பூங் சிமியில் உள்ள வீடொன்றில் மகனின் முன்னிலையில் தனது மனைவியை கத்தியால் குத்தி 56 வயது ஆடவரை போலீசார் கைது செய்தனர். கத்திக்குத்துக்குள்ளான பெண் படுக்கையில் கிடப்பதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்த 30 நிமிடத்திற்கு பின் அவ்வீட்டிற்கு வந்த போலீசார் நேற்று காலை மணி 10 அளவில் அந்த ஆடவரை கைது செய்தனர். 48 வயதுடைய பெண் ஒருவர் உடலில் கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளாகி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபங் ஜெய்னல் அபிதீன் அபங் அகமது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அப்பெண்ணின் கணவரை விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்கு இன்று காலையில் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்படும் என்பதோடு குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக அந்த தம்பதியருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்ததோடு அதனை அவர்களின் 12 வயது மகள் பார்த்ததாகவும் கூறப்பட்டது. மலாக்காவில் சுடுதண்ணீர் குளத்திற்குள் சென்றவர்கள் 33 பேர் எலி சிறுநீரக நோய்க்கு உள்ளானதாக சந்தேகம். மலாக்காவில் ஒரு பள்ளி சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 33 பேர் கடந்த வாரம் சுடுதண்ணீர் குளத்திற்கு வருகை புரிந்த போது லெப்டோஸ்பைரோசிஸ் கிருமி அல்லது எலி சிறுநீர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. இம்மாதம் 7ஆம் தேதி மாணவர் குழுவினரால் ஒரு பகுதியினர் காய்ச்சல், இருமல், சளி மற்றும் உடல் வலியை எதிர்நோக்கியதாக மலாக்கா தெங்கா மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மலாக்கா சுகாதார இயக்குனர் டாக்டர் ஜம்ரி ருசிதா முசாஃபா தெரிவித்தார். இந்த மாணவர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக சுடுதண்ணீர் குளத்திற்கு உல்லாசமாக பயணம் சென்று வந்தவர்கள் ஆவர். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் என 78 பேர் அந்த பயணத்தில் கலந்து கொண்டதாக மலாக்கா தெங்கா மாவட்ட சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 15 மாணவர்கள்,
9 ஆசிரியர்கள் மற்றும் 3 காப்பாளர்கள் காய்ச்சல், இருமல், சளி மற்றும் உடல்வலி பிரச்சினைக்கு உள்ளாகினர். கோலாலம்பூரில் கல்வி அமைச்சின் பிரதிநிதி என கூறிய மோசடி பேர் வழியிடம் உள்நாட்டு உணவு விநியோக நிறுவனம் 22,000 ரிங்கிட்டை இழந்தது. கல்வி அமைச்சின் பிரதிநிதி என கூறிக்கொண்ட மோசடி பேர் வழி ஒருவன் மாங்காய் சட்னி என்ற உள்நாடு உணவு விநியோகிப்பு நிறுவனத்தை 22,000 ரிங்கிட் மோசடி செய்துள்ளான். கல்வி அமைச்சை சேர்ந்தவர் என கூறிக்கொண்ட அந்த ஆடவன் சுங்கைபுலோவில் உள்ள புக்கிட் ரஹ்மான் புத்ரா பள்ளியை சேர்ந்த 60 ஆசிரியர்களுக்கு இரவு விருந்துக்கான உணவுகளை வழங்கும்படி பொய்யான ஆர்டர் செய்துள்ளதாக மாங்காய் சட்னி நிறுவனத்தின் தோற்றுவிப்பாளரான சுஹாசினி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தாம் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதோடு இதற்காக ஒரு நாள் முழுவதும் போலீஸ் நிலையத்தில் நேரம் செலவு செய்தும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டதால் தமது பணத்தை மீண்டும் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மீண்டும் மற்றவர்களோ அல்லது இதர வர்த்தக உரிமையாளர்கள் இதுபோன்ற மோசடிக்கு உள்ளாக கூடாது என்பதால் இந்த விவகாரத்தை அமல்படுத்துவதாக சுஹாசினி தெரிவித்தார். இந்த ஆண்டு ஆடவர் கல்வி அமைச்சை சேர்ந்தவர் என்று கூறியதோடு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் ஜூன் 11ஆம் தேதி தம்மிடம் சமர்ப்பித்ததால் அந்த இரவு விருதுக்கான விவரங்களும் இணக்கம் தெரிவித்ததாக சுஹாசினி தெரிவித்தார். போர்ட் கிலானில் கடத்தல் நடவடிக்கை தொடர்பில் சுங்க அதிகாரிகள் உட்பட 17 பேர் கைது, 4 மில்லியன் ரிங்கிட் பறிமுதல். போர்ட் கிலான் துறைமுகத்தில் கடத்தல் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் சுங்க அதிகாரிகள் உட்பட 17 பேர் MICC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 4.4 மில்லியன் ரிங்கிட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 17 தனிப்பட்ட நபர்களில் 11 பேர் சுங்க அதிகாரிகள், இதர 6 சந்தேக பேர் வழிகள் நிறுவன இயக்குநர்கள், அதன் பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய நெருக்கமானவர்களும் அடங்குவர். மேலும் 28,000 ரிங்கிட் மதிப்புள்ள 4 எமஹா எக்ஸ்மேக்ஸ் மோட்டார் சைக்கிள்கள், 2 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலான டொயோட்டா ஆல்ஃபிரட் வாகனம், ஒரு BMW கார், நகைகள், ஆடம்பர கடிகாரங்கள் மற்றும் புளோட் நிலம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை அனைத்தும் ரொக்க தொகையினால் வழங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MICC விசாரணையின் போது இவை அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள தனிப்பட்டவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான 12 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. சுங்கைபாக்கா இடைத்தேர்தல் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக டாக்டர் ஜொஹாரி போட்டி. இன்ஸ்டிடியூட் அமினுடின் பாக்கியின் முன்னாள் இயக்குநரான டாக்டர் ஜொஹாரி அரிஃபின் எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சுங்கைபாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தலில் PKR பக்கத்தான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் தேர்தல் நடவடிக்கைக்கான கூட்டுக்குழுவின் தேர்வில் ரபிசி ரம்லி இதனை தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பு கட்சிகளும் டாக்டர் ஜொஹாரியை வேட்பாளராக நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு முன் டாக்டர் ஜொஹாரியை சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவதற்கு PKR கட்சியின் தலைமைத்துவ மன்றம் அங்கீகரித்ததை தொடர்ந்து அவரது பெயர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாக நேற்றிரவு சிம்பாங் அம்பாட்டில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது ரபிசி தெரிவித்தார். உள்ளூரை சேர்ந்த வேட்பாளராகவும் சிறந்த கல்வி தகுதி, அனைத்து நிலையிலான மக்களுக்கும் சேவை செய்யும் பிரதான தகுதியை கொண்டிருப்பதால் டாக்டர் ஜொஹாரி வேட்பாளர்களுக்காக தேர்வெடுத்து செய்யப்பட்டதாக ரபிசி ரம்லி தெரிவித்தார். இடைவிடாது கார்டியோவாஸ்குலர் உடற்பயிற்சியுடன் பளு தூக்கி ஜெயபிரபாகரன் தேவர் ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வருபவரான KJ பிரபாகரன் தேவர் இடைவிடாது 13 மணி நேரம் கார்டியோவாஸ்குலர் உடற்பயிற்சியுடன் பளு தூக்கி சாதனை ஏற்படுத்தியுள்ளார். பஹாங் லிபேசின் மண்ணின் மைந்தனான டாக்டர் KJ எனப்படும் 27 வயதுடைய பிரபாகரன் தேவர் செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடங்கி தனது பயிற்சியை நேற்று காலை 10:30 மணி அளவில் முடித்தார். அவரது இந்த சாதனையை ஆசிய புக் ஆஃப் சாதனை புத்தகம் அங்கீகரிப்பதாக அதன் தலைவர் செல்வராணி முத்தையா கூறினார். இந்த சாதனை ஏற்படுத்துவதற்கான கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து அவர் தயாராகி வந்தார். உண்மையில் கடந்த ஏப்ரல் மாதமே இந்த சாதனையை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்ட சில காரணங்களால் செவ்வாய்க்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டதாக பிரபாகரன் கூறினார்.
மீண்டும் ஒரு சாதனை ஏற்படுத்தி மலேசியா மற்றும் பஹாங்கிற்கு பெருமை தேடி கொடுத்திருப்பதாகவும் தனக்கு பெரும் ஆதரவும் உற்சாகமும் வழங்கி வந்த தமது பெற்றோருக்கு குறிப்பாக தாயாருக்கு அவர் நன்றியை தெரிவித்தார். கின்னஸ் உலக சாதனையை ஏற்படுத்துவதே தமது அடுத்த இலக்கு என பிரபாகரன் தேவன் தெரிவித்தார். குழாயில் சாலையில் தகராறில் ஈடுபட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு 1000 ரிங்கெட் அபராதம். குழாய் ஜாலான் பெர்சியாரான் ஸ்ரீபுத்ரா உத்தாமாவில் மற்றொரு கார் ஓட்டுநருடன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்ட ஆடவர் ஒருவருக்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 1000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 2:42 அளவில் ஹோண்டா சிட்டி காரை ஓட்டி சென்ற 33 வயது ஆடவர் வேன் ஓட்டுநர் ஒருவரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தாங் சிங் லீ தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநர் அன்றைய தினமே புகார் செய்தார். முகத்தினால் தாக்கப்பட்டதால் உதட்டில் காயம் ஏற்பட்டதோடு கண்ணமும் வீங்கியதாக பாதிக்கப்பட்ட உள்நாட்டை சேர்ந்த 34 வயது ஆடவர் கூறியிருந்தார். அன்றைய தினம் இரவு மணி 8:30 அளவில் சாலையில் நடைபெற்ற பகடிவதை தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது. குவைத்தில் தீ விபத்தில் இறந்தவர்களின் பலரது உடல்கள் கருகியதால் அடையாளம் காண முடியவில்லை. குவைத் மங்கா பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தங்கியிருந்த 6 மாடிகளை கொண்ட வீடு தீக்கிரையானதில் இறந்தவர்களில் பலரது உடல்கள் கருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என தெரிய வந்துள்ளது. இந்த தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட மொத்தம் 49 பேர் மரணமடைந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் பலர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மரணம் அடைந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு வெளி விவகாரங்களுக்கான இந்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் குவைத் புறப்பட்டார். இதற்கான விமானப்படை ஒன்று தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குவைத்திற்கு புறப்படுவதற்கு முன் புதுடெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் கூறினார். கேரள மாநிலத்தை சேர்ந்த 11 பேரும் இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குவைத் சென்றடைந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும். இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கு மரபணு பரிசோதனையும் நடத்தப்படவிருக்கிறது. மரபணு பரிசோதனை மூலம் உடல்கள் அடையாளம் கண்ட பிறகு அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்பட்டு உடல்கள் விமானப்படை விமானத்தின் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் என வர்தன் சிங் கூறினார். அந்த தீ விபத்தில் குறைந்தது 42 அல்லது 43 இந்தியர்கள் இறந்திருக்கலாம் என்றும் புதிதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியர்களை தவிர்த்து பிலிப்பைன்ஸ், எகிப்து மற்றும் நேபாள பிரஜைகளும் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டது.